வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஜம்மு காஷ்மீர் பகுதியில பகல்காம் பகுதியில் நடந்த தாக்குதலை ஒட்டி அடுத்த கட்ட அரசியல் அப்படிங்கிறது வந்து உலக அளவிலான ஒரு அரசியலா மாறி இருக்கு. ஏன்னா இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லயும் ஒரே நேரத்துல வந்து ஒரு போர் சூழலும் அபாயம் உருவாயிருக்கு. உலக நாடுகளே இது குறித்து கவலை தெரிவிக்கக்கூடிய இடத்துக்கு இந்த சப்ஜெக்ட் நகர்ந்து வந்திருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறோம். தற்போதைக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு 244 மாவட்டங்களுக்கு வந்து போர் சூழல் ஒத்திகை வந்து ட்ரை பண்ண சொல்லி இருக்கிறாங்க. யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. ஒரு முக்கியமான சப்ஜெக்டா நகர்ந்துட்டு இருக்கு. இந்த சப்ஜெக்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது போர் சூழலுக்கான வாய்ப்பை இந்த தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இந்த நாடு போரை சந்திக்கிற சூழ்நிலையை இப்போது எதிர்கொள்ள தயாராக இருக்கிறதா என்று கேட்டால் மில்லியன் டாலர் கொஸ்டின் தான். ஏன்னா கார்கில் போரை சந்தித்ததற்கு பிறகு இந்தியா எத்தகைய பின்னடைவுகளை எல்லாம் சந்தித்திருக்கிறது என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறது இந்தியா. நீங்க வாஜ்பாயினுடைய ஆட்சி காலத்துல இந்த தங்க நாற்கரச்சாலை போன்ற போற்றி பாராட்டப்பட வேண்டிய திட்டங்களை எல்லாம் வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செய்தது. எனக்கு தெரிந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் செய்ததை விட இந்தியா மிளிர்கிறது என்று சொல்லி அந்த வாசகம் இன்றைக்கும் அப்படியே நிலைபெற்றிருக்கிறது. இந்தியா மிளிர்கிறது. அந்த வாசகத்தை தாரக மந்திரமாக கொண்டு வாஜ்பாயினுடைய அரசு இயங்கியது. அது உண்மையிலேயே ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் தான். இந்தியாவுக்கு ஒரு மிகச்சரியான காலகட்டமாக அது அமைந்தது. நீங்க அந்த 2K புரட்சி, சாப்ட்வேர் நிறுவனங்கள் எல்லாம் உலகம் முழுக்கும் தன்னுடைய தொழில்களை வியாபித்திருந்த அந்த நேரம், இந்தியா அதற்கான வாயிலை திறந்து விட்டிருந்த அந்த சூழல், இவையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த நாடு ஒரு 13 மடங்கு வளர்ச்சியை இன்னும் கூடுதலாக பெற்றிருந்திருக்க வேண்டும். ஆனால் பெற முடிந்ததா என்று கேட்டால் பெற முடியல. அதுக்கு என்ன காரணம்னா, கார்கில் முடிந்ததற்கு பிறகு கார்கில் போரை சந்தித்ததற்குல்ல இந்த அரசு, அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்தியாவுக்கு தந்தது. கார்கில் போர்ல வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்கோங்க. அதனால் நாடு சந்தித்திருக்கிற நெருக்கடி இருக்குல்ல, அது உண்மையிலேயே விலை மதிக்க முடியாத நெருக்கடிகளை இந்த நாடு சந்தித்தது. அதற்காக இந்தியா கொடுத்திருக்கிற விலை என்பது மிக 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 அதிகம். இப்போது ஒரு போர்ச்சூழல் உருவானா நீங்க யோசிச்சு பாருங்களேன். வாஜ்பாய் போன்ற திறமையான ஒரு பிரதமர் இன்றைக்கு நமக்கு இருக்கிறாரான்னு கேட்டா இல்ல. வாஜ்பாயை சுற்றி இருந்த யஸ்வந்த் சின்ஹா போன்ற, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்ற, கலைஞர் போன்ற இன்னும் பல தலைவர்கள் பெயர் சொல்லிக் கொண்டே போகலாம். அவர்களெல்லாம் இன்றைக்கு மோடியை சுற்றி இருக்கிறார்களான்னு கேட்டா இல்ல. இந்தியா மீட்டெடுக்கப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லை. அப்போ இந்த நாடு எத்தகைய ஒரு பின்னடைவை சந்திக்கும்? இதற்கு என்ன செயல் திட்டங்கள் வச்சிருக்கிறீங்க? போர் என்பது ஒரு நாளில் தோன்றி ஒரு நாளில் முடிவது அல்ல. நீங்கள் போர் தொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய திறனையும் போருக்கு நீங்கள் பயன்படுத்திட வேண்டும். என்ன திறனை நீங்க பயன்படுத்த போறீங்க? ஏற்கனவே பொருளாதார மந்த நிலை என்பது இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே இல்லாத ஒரு பொருளாதார பின்னடைவை இப்போது சந்தித்துக் கொண்டே இருக்கிறது நாடு ஒரு புறத்துல. இன்னொரு புறத்துல தொழில் வளர்ச்சி என்பது மிக 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 அருகி கொண்டே இருக்கிற ஒரு சூழலை நாம இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த அரசு சராசரியாக இயங்குவதற்கே தடுமாற்றமிக்க அரசாக இயங்கி கொண்டிருக்கிறதுங்கிற காட்சிகளை நாம கண் முன்னால் பார்க்கிறோம். அப்போ ஒரு போர் வந்தால் இந்த நாட்டினுடைய நிலைமை என்னவாகும்? எனவே நாட்டினுடைய நலன் கருதி போர் என்பது இப்போது தேவையில்லை. அதற்கு முன்பாக வேறு எதையாவது செய்து இதை எதிர்கொள்வதற்கு இந்தியா தயாராக வேண்டும். அப்ப எப்படி எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும்? உடனே நீங்க வந்து இப்ப போர் நடக்க வேண்டிய கட்டாயத்துல இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற பார்வையை முன் வச்சீங்கன்னா அதுல மாறுபட்ட கருத்துக்கு இடமே. நான் தான் துவக்கத்திலேயே சொன்னேன், இந்த தாக்குதல் என்பது இந்தியாவுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவாலாகத்தான் ஒவ்வொரு இந்தியனும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எதிர்கொள்வதற்கு இந்தியா துணிச்சலும் திராணியும் கொண்டிருக்கிற நாடாக இருக்கிறது என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் நாட்டினுடைய சூழலை கருத்தில் கொண்டு இப்போது போரை ஒத்தி வைத்து விட்டு இதை சாதுரியமாக கையாள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. போர் சூழலை எதிர்கொள்வதற்கு இந்த நாடு தயாராக இல்லை என்பதுதான் ஒரு வரியில் சொல்லப்பட வேண்டிய செய்தி. நீங்க வந்து ஒரு போர் சூழலுக்கு நாடு தயாரில்லைன்னு சொல்றீங்க. ஆனா பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க மட்டும் இல்ல, இப்ப திருமாவளவன், சீமான் உள்ளிட்ட பலரும் கூட வந்து போர் வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்மொழிகிறாங்க.
இவங்க எல்லாம் வந்து பயங்கரவாதத்துக்கு ஆதரவா இருக்காங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்காங்க, தேச பாதுகாப்புக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து தொடர்ச்சியா பாஜக முன் வச்சுட்டே இருக்காங்க. நேற்றைக்கு நடந்த முக்கியமான ஒரு பாஜகவுடைய தமிழ்நாடு பாஜகவோட ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு மீது காட்டமான சில சார்ஜஸ் முன் வைக்கிறாங்க. தமிழக அரசு தேச பாதுகாப்புக்கு எதிராக இருக்கு, இவர்கள் எல்லாம் வந்து கைது செய்யணும் அப்படின்ற மாதிரியான டோனை பயன்படுத்துறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தேசத்துக்கு எதிராக இருக்கிறோம், தேசத்துக்கு எதிராக இல்லை என்பதெல்லாம் ஒரு புறத்துல இருக்கட்டும். மனிதநேயத்தோடு ஒவ்வொரு விவகாரத்தையும் அணுக வேண்டியது ஒரு சராசரி மனிதனுடைய அடிப்படை கடமையா இல்லையா? அந்த மனிதநேயத்தோடு அணுகுகிறோம், அவ்வளவுதான். பாதிக்கப்பட்டிருப்பவர் பாகிஸ்தானியாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டிருப்பவர் பங்களாதேஷியாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டிருப்பவர் இந்தியராக இருந்தாலும் சரி, யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதுதான் நீதி, இல்லையா? ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட்டால் ஈழத்தமிழர்கள் பக்கம் நிற்கிறோம். அதே ஈழத்தமிழர்களால் சிங்களவர்கள் பாதிக்கப்பட்டால் சிங்களவர்கள் பக்கம் நிற்க போகிறோம். பெரியார் அதைத்தானே கற்றுத்தந்தார். பார்ப்பனர்களால் பார்ப்பனர் அல்லாதாருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, எனவே பார்ப்பனர் அல்லாதார் பக்கம் நிற்கிறோம். பார்ப்பனர் அல்லாதார் சேர்ந்து பார்ப்பனர்களுக்கு ஆபத்து விளைவிப்பார்களே ஆனால் நாம் பார்ப்பனர்கள் பக்கம் நிற்போம்னு சொன்னாரு. இதுல இன தூய்மைவாதம் கிடையாது, மத தூய்மைவாதம் கிடையாது, சாதி தூய்மைவாதத்துக்கு இடம் கிடையாது, மனிதநேயத்துக்கு மட்டும்தான் இடம். இப்ப நீங்க ஒரு அறிக்கையை வெளியிடுறீங்க ஒன்றிய அரசின் சார்பில், பாகிஸ்தானிலிருந்து இங்கே வந்திருப்பவர்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகுது. இப்ப தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியவர்கள் சுற்றுலா பயணிகளாக இருந்தால் அவர்களை வெளியேற்றோம், அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. சுற்றுலா பயணிகளாக இங்கே வருகிறார்கள், அவர்களை வெளியேற்ற வேண்டும். ஒப்பந்த அடிப்படையில் சில பணிகளுக்காக இங்கே வந்திருப்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை வெளியேற்றணும், அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. அது தமிழ்நாடு அரசு செய்திருக்கு. பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய பாகிஸ்தானியர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றி இருந்தால் அவர்களை கண்டறிந்து வெளியேற்ற வேண்டும்ங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள், வெளியேற்றி இருக்கிறார்கள். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. ட்ரீட்மெண்ட்காக வந்தவங்களை என்ன சார் செய்யறது? நீங்க இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தல் இருக்கு இல்லைன்னு யாரும் மறுக்கல. இந்த நாடு ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கு இல்லைன்னு யாரும் மறுக்கல. ஆனா அதே நேரத்துல மனிதநேயம்னு ஒண்ணு இருக்குல்ல, மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்குல்ல. வைத்தியம் பார்க்கறதுக்கு இந்த நாட்டுக்கு வந்தால் நம்முடைய உயிர் காப்பாற்றப்படும், தாயாரினுடைய உயிர், தந்தையாரினுடைய உயிர், நம் சகோதர சகோதரியினுடைய உயிர் காப்பாற்றப்படும்னு நம்பி வந்திருக்கானே, அவனை எப்படி கை விரிச்சு அனுப்ப சொல்றீங்க? அவனால என்ன பாதிப்பு ஏற்படும்? அப்ப அவங்கள மானிட்டர் பண்ண சொல்லுங்க. என்ன நடக்குது? அவங்க ஊடுருவி இருக்காங்களா? உண்மையிலேயே நோயாளிகளாக இருக்கிறார்களா? சிகிச்சை பெறுகிறார்களா? அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? இன்னும் எத்தனை நாட்கள் இங்கே இருந்து சிகிச்சை பெற வேண்டியிருக்கிறது? அவர்கள் போன்றவர்களாலதான் உள்நாட்டு கலவரம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து தமிழக பாஜக குறிப்பிடுறாங்க. சரி, இதெல்லாம் வெறுப்பை உமிழ்கிற பேச்சு இல்லையா? ஒருத்தன் சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்காக இந்த நாட்டுக்கு வர்றான், இந்த நாட்டுக்கு வந்தால் உயர்தர சிகிச்சை கிடைக்கும்னு நினைச்சு வர்றான். இங்கிருந்து மட்டுமா வர்றான்? பல்வேறு நாடுகள், உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருந்து வருகிறார். சார், வளைகுடா நாடுகளில் இருந்து சென்னைக்கு மருத்துவம் பார்க்க வருபவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? எத்தனை பேர் தினந்தோறும் வருகிறார்கள் தெரியுமா? சாதாரண மருத்துவமனைகளுக்கு, வேளச்சேரியில் இருக்கக்கூடிய சாதாரண மருத்துவமனைகளுக்கு எல்லாம் வருகிறார்கள். நீங்க பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனா, அப்போலோ, காவேரி, பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போக வேண்டாம், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் போக வேண்டாம். சின்னஞ்சிறிய மருத்துவமனைகளுக்கு கூட இன்றைக்கு படையெடுத்து வந்து சிகிச்சை பெறுபவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு இருக்கு. டெய்லி ஒரு பிளைட் வருது சார் ஜிசிசில இருந்து. அந்த பிளைட்ல குறைஞ்சபட்சம் 8 பேர் 10 பேர் வர்றாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. எல்லாம் ஜிசிசி நேஷனாலிட்டிஸ், மிடில் ஈஸ்டை சேர்ந்து இருக்கக்கூடிய பூர்வீக குடிகள். அவர்கள் எல்லாம் வைத்தியம் பார்க்கறதுக்கு வர்றாங்க. அப்ப அது மாதிரிதானே பாகிஸ்தானியர்களும் வர்றாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வர்றவங்கள நீங்க மானிட்டர் பண்ணணும்னு சொல்லுங்க. அவங்களால உள்நாட்டு போர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, குழப்பம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எதன் அடிப்படையில சொல்றீங்க? என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க. இப்ப சிகிச்சை பெற இங்கு வந்தவர்கள், இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள் இந்த மாதிரியான காரியத்தை கடந்த காலத்தில் செய்தார்கள். எடுங்க புள்ளி விவரத்தை சொல்லுங்க, ஆதாரங்களோட பேசுவோம். காவல்துறை இதையெல்லாம் கண்காணிக்க தவறி இருந்தால் காவல்துறை மீது விமர்சனத்தை நீங்க வைங்க. காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மீது விமர்சனத்தை வைங்க. தமிழ்நாடு அரசு மீது விமர்சனத்தை வைங்க. விமர்சனம் வைப்பதற்கான எல்லா உரிமையிற்கான அவதூறு பரப்பாதீங்க. அவதூறு பரப்புகிற விடையெல்லாம் அதைத்தான் அவங்க செய்யறாங்க. காவல்துறை இந்த விஷயத்த எதுவுமே செய்ய மாட்டேங்குது. தமிழக அரசு தேச நலனுக்கு எதிராக இருக்கு அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. இவர்கள்லாம் வந்து கைது செய்யப்படணும். குறிப்பா வந்து திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய திருமாவளவன்லாம் வந்து தொடர்ச்சியா பேசுறாரு. அவர் வந்து சிறைப்படுத்தப்படணும், அவர் சீமான் போன்றவங்க சிறைப்படுத்தப்படணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து காட்டமா பாஜக பயன்படுத்துறாங்க, அந்த டோனை யூஸ் பண்றாங்க. அண்ணன் திருமாவளுடைய கருத்து என்ன சார்? முதல்ல அதை சொல்லுங்க. என்ன சொன்னார் அண்ணன் திருமா? பாகிஸ்தானியர்களை வெளியேற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா?
இல்ல பாகிஸ்தானோடு யுத்தம் வேண்டாம்னு சொல்லிட்டாரா? பாகிஸ்தானை அப்படியே மன்னித்து விட்டு விடுங்கள்னு சொல்லிட்டாரா? என்ன பாகிஸ்தானோட சொன்னாரு? யுத்தம் அவருடைய வேண்டாம், யுத்தம் வேண்டாம் இல்ல அப்படின்னு. நான் இல்ல அதுதான் சார், நீங்க நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். யுத்தம் வேண்டாம்னு சொன்னாரு. எதுக்காக சொன்னாரு? பாகிஸ்தான் மக்கள் எல்லாம் இப்படியே போர் தொடுத்து இந்தியாவை வீழ்த்திடணுங்கிறதுக்காக சொன்னாரா? போரை சந்திக்கிற சூழலில் இந்த நாடு இல்லை என்பதற்காக அதை சொன்னார். சார், இந்த நாடு தான் சார் முக்கியம். இந்த நாடு இருந்தால்தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும். இந்த நாடு இருந்தால்தான் நீங்கள் இந்த நாட்டுக்கு பிரதமராக இருக்க முடியும். இந்த நாடே இல்லாமல் போய்விட்டால் இந்த நாட்டுக்கு ஆபத்து என்பது தீவிரவாதத்தால் மட்டுமல்ல, அதை தாண்டிய ஆபத்துகளும் இருக்கிறது. இந்த நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிற நெருக்கடிகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஒரு ஆட்சியாளர் எப்படி சார் இயங்கணும்? பல்வேறு டைமென்ஷன்ல தன்னுடைய பார்வையை திருப்பி இருக்க வேண்டாமா? வெறுமனே தீவிரவாதம் என்கிற அந்த நிலையோடு நீங்கள் அணுகி இருக்கிறீர்களே, தீவிரவாதத்தோடு முடிந்து விட்டதா? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு சூழல்களை நீங்க சிந்தித்து பார்க்கலையா? அதை சீர்தூக்கி பார்க்கலையா? பொருளாதார பின்னடைவு என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளவே இல்லையா? இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் இப்போது போரை எதிர்கொள்கிற சூழலில் இருக்கிறார்களா என்பதை நீங்கள் சிந்திக்கவே இல்லையா? நான் கேட்கிறேன், போர் தொடுத்தா 100 விழுக்காடு எந்த பாதிப்பும் இந்தியாவை சேர்ந்திருக்கக்கூடிய இந்திய பிரஜைகளுக்கு, பிஞ்சு குழந்தைகளுக்கு, ராணுவ வீரர்களுக்கு ஏற்படாது என்கிற உத்தரவாதத்தை உங்களால் தர முடியுமா? இங்கே இருக்கக்கூடிய பாதிப்பு அங்கேயும் நிகழும் என்பதை போல அவர்களால் நமக்கும் ஆபத்து நேரும் தானே? இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுப்பதற்கு இந்த போர்? நான் என்ன ஆனா கேட்கிறேன், இப்ப வந்து நாட்டை ஆனா காப்பாற்ற இந்திய தரப்புல இருந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு. நிராயுதபான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து இந்த விஷயத்துல நதிநீர் சார்ந்த விஷயத்த பேன் பண்ணிட்டு ஒரு 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 நடவடிக்கை இந்தியா முன்னெடுக்குது. உடனடியா வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நதிநீர் விஷயத்துல கை வச்சீங்கன்னா வந்து நாங்க வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு மிரட்டல் டோனில பேசுறாங்க. இப்படி எல்லாம் வந்து அந்த அந்த பக்கத்துல இருந்து ஒரு காட்டமான டோன் வந்துட்டு இருக்கும்போது இந்தியா மட்டும் என்ன செய்ய முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்தியாவும் ஆல்மோஸ்ட் அந்த அந்த நெருக்கடிக்கு வந்து பாகிஸ்தான் தள்ளுதோ அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குல்ல. சார், ரொம்ப வெரி சிம்பிள். பாகிஸ்தானை மோதி வீழ்த்த கூடாது என்பது அல்ல நோக்கம். பாகிஸ்தானை அப்படியே விட்டு விடுங்கள் என்பது அல்ல செய்தி. பாகிஸ்தானை வீழ்த்திட வேண்டும். பாகிஸ்தானிலிருந்து ஏவப்படுகிற தீவிரவாதத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். இன்னும் சொல்கிறேன், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். இந்த நடந்த தீவிரவாத தாக்குதல் இருக்குல்ல, இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டிய ஒரு சம்பவம். அதை எப்படி நிறுத்துவது என்று ஒரு பிரதமராக டிப்ளமேட்டிக்கா யோசிங்க. நீங்க தான் உலக நாடுகளுக்கு ஆலோசனை சொல்கிற தலைவர்னு அடையாளப்படுத்திட்டீங்கல்ல. உண்மைதானே? அப்படித்தானே நீங்க சொல்றீங்க? பல நாட்டினுடைய போரை தடுத்து நிறுத்துகிற வல்லமை மோடிக்கு இருக்கு. அவரை அழைத்துத்தான் உலக நாடுகள் சமரச பேச்சுவார்த்தை செய்கிறது. அப்படித்தானே சொல்றாங்க பாஜகவினர். அது உண்மைன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பிணக்கை நீங்கள் பேசி சரி செய்ய வேண்டியது தானே? ஏன் அதை சரி செய்ய மாட்டீங்க? இந்த தீவிரவாத தாக்குதலை தடுத்து நிறுத்துகிற ஆளுமை பண்பு மோடி இடத்திலே இருக்கிறதா இல்லையா? போரை விட்டுருங்க. போர் யார் வேணுமோ தொடுக்க முடியும். போர் தொடுப்பதற்கு ஒரு ஆட்சியாளர் தேவையில்லை சார். அதுக்கு ஒரு கமாண்டோ இருந்தா போதும். போர் தொடுப்பதற்கு இந்த அதிகாரங்கள் தேவையில்லை. அதற்கு ஒரு போர்ஸ் இருந்தா போதும். ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா, நான் யுத்தம் தொடுப்பது உங்களுக்கு நோக்கம் வந்து இந்தியர்கள் ஒருபோதும் பாதிக்கப்படக்கூடாது என்பதல்ல. இந்த போரின் மூலமாக ஏற்பட போகிற இழப்பை வைத்துக் கொண்டு நீங்கள் கடந்த காலத்தில் செய்திருக்கிற தவறுகளை சரி செய்து கொள்ளணும். அதான் உங்களுக்கு இருக்கிற நோக்கம். இனி வரக்கூடிய தேர்தல்கள் இல்ல எல்லாம் இதை சொல்லி சொல்லி இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கம். கடந்த கால தவறுகள்லாம் பிரதமர் மோடிட்ட என்ன தவறு நீங்க கண்டீங்க? எந்த தவறு சரி பண்றதுக்காக அவர் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறாரு? புரியலையே. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? கடந்த காலத்துல நடந்த ராணுவத்தினர் மீது தாக்குதல்கள் நடந்தது. ஹெலிகாப்டரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்ப இல்ல பாதுகாப்பு கருதி ஹெலிகாப்டர் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னது யாரு? சொன்னது யாரு சார்? அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளே கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த காட்சிகளை பார்த்தோமா இல்லையா? இது வரைக்கும் என்ன நடவடிக்கை? அதெல்லாம் வந்து அது 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இன்சிடென்ட் சார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இன்சிடென்ட். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்து எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இப்ப என்ன நெருக்கடி இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு மோடி நகரத்துக்கு அவருக்கு என்ன நெருக்கடி உருவாச்சுன்றது நீங்க ஒரு விஷயத்த நல்லா தெளிவா உள்வாங்கிங்க. இப்போ நெருக்கடி வந்துருச்சு, அதனால இவர் இந்த வேலையை செய்யறாருங்கிறது அல்ல என்னுடைய வாதம். நான் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொல்ல விரும்புறேன். இந்த சூழலை மோடியே உருவாக்கி கொண்டாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒரு சூழல் உருவாகிவிட்டது. அந்த சூழலை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும்.
இதை எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும்ன்றது சார். கலவரத்தின் மூலமாகவே அதிகாரத்தை தன்மையப்படுத்தி கொண்ட கட்சி சார் அந்த கட்சி. இரத்த சாட்சிகளை வைத்துக் கொண்டு மட்டுமே அதிகாரத்தின் அரியணை ஏறிய இயக்கம் அந்த இயக்கம். நீங்க சாதாரணமா எடை போட்டு விடக்கூடாது. எனவே இந்த சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு மோடி எத்தனிக்கிறாரோ என்கிற சந்தேகம் எங்களை போன்றவர்களுக்கு எழுந்திருக்கிறது. நீங்க அந்த சந்தேகத்தை சரி செய்திருங்க. அந்த சந்தேகத்தை எங்களுக்கு நிவர்த்தி செய்யுங்க. இந்த நாட்டு மக்களுக்கு இல்லை, போரை தொடுக்க வேண்டிய கட்டாயம் என்பது பாகிஸ்தானால் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த போர் சூழலுக்கு தள்ளப்படவில்லை, நாங்கள் அந்த போர் சூழலை நோக்கி நகரவில்லை. ஆனால் எதிர்கொள்ள வேண்டிய இடத்தில் இருப்பதால் எதிர்கொள்கிறோம்னு சொல்லி நீங்க பட்டவர்த்தனமா பேச வேண்டியதானே, என்ன நடந்திருக்குன்னு சொல்ல வேண்டியதுதானே. ஏன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேச மறுக்கிறாரு? உள்துறை அமைச்சர் இது குறித்து கருத்து சொல்வதற்கு ஏன் தயாராக இல்லை? என்ன நடந்தது, இதற்கு அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகிறது என்பதை பட்டவர்த்தனமாக நீங்கள் பேசுவதற்கு தயாராக, வெறுமனே சவால் விடுகிற வேலையை மட்டுமே செய்கிறீர்கள். நீங்க நல்லா மோடி பேசுறாரு. நேற்றைய தினம் ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியிருக்கிறாரு. தொடர்ச்சியா பேசலாம் செய்யறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு, பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறது தொடர்ச்சியா சொல்லிட்டே தான் இருக்காங்க. நான் சொன்னது உங்களுக்கு இப்ப நீங்க சொன்னது மூலமா புரிய வந்துச்சா? பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கணும், போர் தொடுக்கணும். இதை தவிர நீங்க டிப்ளமேட்டிக்கா என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. டிப்ளமேட்டிக்கா என்ன சார் இஷ்யூ? எப்படி சார் ஊடுருவினாங்க? இந்தியா என்பது பாதுகாக்கப்பட்ட தேசமாக இருக்கும் என்பதை தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? இப்ப தீவிரவாத ஊடுருவலை தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்தில் இருந்தது யார்? தீவிரவாத ஊடுருவல் எப்படி நடந்தது? ஏன் அதை தடுத்து நிறுத்த முடியல? அது குறித்த ஆய்வுகள் இருக்கா உங்கள்கிட்ட? அது குறித்து நீங்க சுய பரிசோதனை செய்திருக்கிறீங்களா? அதை பேசுவதற்கு தயாராகல. இப்ப இந்த பேச்சு இருக்குல்ல, நான் பேசலன்னு சொன்னது அவர்கள் வெறுமனே வாய்மூடி கொண்டு நகர்கிறார்கள் என்பது அல்ல என்னுடைய செய்தி. நீங்க நல்லா உள்வாங்கிக்கணும் ஒரு செய்தியை. பாதுகாப்புத்துறை அமைச்சர் இதற்கு முன்பு நடந்த இந்த தீவிரவாத தாக்குதல் எதன் பொருட்டு நடந்தது? அதை எந்த இடத்துல தவற விட்டுருக்கீங்க? யார் தவற விட்டது? அதற்குரிய நடவடிக்கை என்ன? இனிமேல் இது போன்று நடக்காமல் இருப்பதற்கு நீங்க என்ன அலர்ட் பண்ணிருக்கீங்க? அதை சொல்லுங்க. போர் தொடுக்கிறதுக்கு பதில் இல்லை. நாங்க போர் தொடுத்துருவோம், பாகிஸ்தானை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம், போர் தொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், ஒத்திகை பார்த்து கொண்டிருக்கிறோம், இது இல்ல செய்தி. இதற்கு முன்பு நடந்ததுக்கு என்ன பதில்? நீங்க என்ன செய்துகிட்டு இருந்தீங்க? செய்ய வேண்டிய பணிகளை செய்யாமல் விட்டது யார்? எந்த அதிகாரி தவற விட்டார்? இதற்கு முன்பு உங்களுக்கு எந்த விதமான முன் அனுபவமும் கிடையாதா இந்த மாதிரியான விஷயத்துல? ஏன் நீங்க அந்த தவறு நடப்பதற்கான வாயிலை திறந்து வைத்திருந்தீர்கள் என்கிற கேள்விக்கு இதுவரை பதில் இருக்கிறதா? நீங்க கேட்கக்கூடிய கேள்வி இருக்க நேரத்தை புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த கேள்வியே அரசியல் அரங்கில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோ அல்லது மற்ற எதிர்கட்சி அணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளோ ஏன் ஒரு வலிமையான கேள்வியே பிரதமர் நோக்கியோ இல்ல பாதுகாப்புத்துறை அமைச்சர் நோக்கி ஏன் முன்வைக்கல? ஏன் இந்த விஷயம் ஒரு மாதிரி, அதாவது வெளியில டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கு? ஏன் ஒரு பார்லிமெண்ட்ல டிஸ்கஷனோ ஒரு பாஜக அரசு பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு வராம ஏன் அப்படியே போயிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்? சார், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் முதலிலேயே ஒரு அறிக்கையை கொடுத்தார், மல்லிகார்ஜுன கார்கே. இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. நடந்து முடிந்திருக்கிற சம்பவங்கள் உண்மையிலேயே ஆய்வு செய்யப்பட்டு குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நீங்க போய் பாருங்க, அவருடைய அறிக்கையை தெள்ள தெளிவா ஒரு அறிக்கையை கொடுத்துட்டார். இது சம்பந்தமா பல்வேறு ஸ்போக்ஸ் பர்சன், காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் பேசிட்டாங்க. நான் ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றேன். இப்ப நான் காங்கிரஸ் கட்சிக்காக வக்காலத்து வாங்குறதுக்காக வரல உங்க முன்னாடி, சரிங்களா? நான் இந்த நாட்டினுடைய பிரஜை தானே. நான் சராசரி ஒரு குடிமகனாக கேள்வி எழுப்புவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது தானே. என்னுடைய கேள்விக்கு என்ன பதில்? நீங்க அந்த பாயிண்ட் இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணி போறீங்க. இப்ப சரிங்க, நீங்க சொல்றீங்க இதெல்லாம் ஏன் செய்யல அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இதையே எதிர்கட்சி கேட்கும். அப்ப எதிர்கட்சி கேட்டாதான் பதில் சொல்லுவாங்க. எதிர்கட்சி தான் பேசணும். இல்லைன்னா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. இல்லைன்னா இதை நியாயப்படுத்துறீங்க. இல்லைன்னா இவர்கள் செய்திருக்கிற தவறுகளை மூடி மறைப்பதற்கு ஆளுகிற வர்க்கம் தயாராகிறதா? நான் என்ன கேட்கிறேன்னா சார், நீங்க எதிர்கட்சி என்று கேள்வி எழுப்பினால்தான் பதில் சொல்லுவீங்க, இல்லைன்னா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு. சமூக ஆர்வலர்களாக சோசியல் மீடியா பயன்படுத்தக்கூடியவங்க நம்ம இது சார்ந்த டிஸ்கஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அரசியல் அரங்கில் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சியா இருக்கக்கூடிய எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க, மற்ற பாஜக தவிர்த்து ஏனைய கட்சியினுடைய நிர்வாகிகள் ஏன் இந்த விஷயத்த அமைய இருக்காங்க? ஏன் பாஜக நோக்கி வலிமையான கேள்வியில முன்னெடுத்து சில கேள்விக்கான பதிலே பெற முடியல? ஏன் இந்த விஷயம் ஒரு சைலண்டா ஒரு மர்மமாவே இருக்குன்னு கேட்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு வீழ்ச்சிக்கான காரணமே இதுதான். நான் காங்கிரஸ் மீது விமர்சனமாகவே இதை வைக்கிறேன். எதை பேச வேண்டுமோ அதை பேசாமல் தவற விடுவதும், எந்த அரசியலை கையில் எடுக்க வேண்டுமோ அந்த அரசியலை கையில் எடுக்காமல் இருப்பதும் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய நிலைக்கு காரணம். மீண்டும் மீண்டும் அதே தவறைத்தான் காங்கிரஸ் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை.
நான் 5 மாநில தேர்தலை காங்கிரஸ் சரியா சந்திக்கலன்ற காலகட்டத்திலிருந்து பாரத் ஜோடோ யாத்ரா பாரத் நியாயா யாத்ரா அவர்கள் செய்த காலகட்டத்திலிருந்து இந்த நொடி பொழுது வரை காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு சந்தர்ப்பவாத நடவடிக்கைகள் காங்கிரஸ் கட்சியை படுகொலியில் தள்ளி இருக்கிறது என்பதை அழுத்தமாக பல ஊடகங்களில் பேசியிருக்கிறேன், இப்போதும் பேசுறேன். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்துக்கே இடம் இல்லை. ஆனா நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, எதிர்கட்சிகள் ஏன் பதிவு செய்யலன்னு கேட்பவர்கள், ஏன் ஆளுங்கட்சி இது குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக செய்யல, ஆளுங்கட்சிக்கு இது குறித்த அறிவுறுத்தல்கள் இருந்ததா இல்லையா, இது குறித்த பார்வை இருந்ததா இல்லையா, இதை ஏன் வெளிப்படுத்த தவறுறாங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு பதில் இருந்தா நீங்க சொல்லுங்க. அதற்கு பதில் இருந்தா பாரதிய ஜனதா கட்சியினர் சொல்லட்டும். அதற்கு பதில் இருந்தால் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லட்டும். அதை விட்டுட்டு நாங்க போர் தொடுக்க தயாரா இருக்கோம், நீங்க தேச விரோதி, நீங்க பாகிஸ்தான், இங்க யாரும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணல சார். வரலாறு தெரியாம பேசுறாங்க சார். இந்த நாட்டில் இருப்பவர்கள் யாரும் பாகிஸ்தான் தனி நாடாக போன போது பாகிஸ்தானோடு போக வேண்டும் என்று நினைத்தவர்கள் அல்ல. மாறாக இந்தியா தான் எங்கள் நாடு என்று இங்கேயே இருந்தவர்கள், இந்தியாவுக்காக ரத்தம் சிந்தியவர்கள், இந்தியாவுக்காக வேர்வை சிந்தியவர்கள். பாகிஸ்தான் மீது அனுதாபம் காட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நீங்க தான் நவாஸ் ஷெரீஃபுக்கு சேலையை தூக்கிட்டு போனீங்க, இங்க இருக்கிற வேற யாரும் போல. நவாஸ் ஷெரீப் வீட்டுக்கு சேலையை தூக்கிட்டு போனது யாரு? நீங்க தான் போடுங்க. ஏன் அப்ப பாகிஸ்தான் தெரியாதா நவாஸ் ஷெரீஃப? நவாஸ் ஷெரீப் யாருன்னு அப்ப உங்களுக்கு தெரியாதா? ஏன் நீங்க போனீங்க? இதெல்லாம் நாங்க கேட்க முடியும் தானே, இங்க இருப்பவர்கள் கேட்க முடியும் தானே. இங்கிருந்து போர் வேண்டாம், அதன் மூலமாக சந்திக்கக்கூடிய இழப்புகளை இந்த நாடு எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை, உயிர் பலி தேவையில்லை, உடைமை பலி தேவையில்லை என்று ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கருத்தை தெரிவித்தால் அதை உடனே திரிச்சு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுறாங்கன்னு சொல்றது, ஒரு நல்லெண்ண அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் இங்க இருக்கிற மருத்துவம் பெற்றுக்கொள்வதற்காக வந்தவர்கள் மருத்துவத்தை பெற்றுக் கொண்டதற்கு பிறகு நாடு திரும்பட்டும். பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்கு சார், மானிட்டர் பண்ணும் சார். நீங்க உடனே ஒரு உத்தரவை போட்டுட்டீங்கன்றதுனால அவனை அப்படியே வெண்டிலேட்டர்லயே வச்சு ஏத்திடலாமா பாகிஸ்தானுக்கு? அவருடைய உயிருக்கு இந்த நாட்டுக்கு வந்தால் தன்னுடைய உயிர் பாதுகாக்கப்படும் என்று நினைத்தல்லவா வந்திருக்கிறான். இந்தியா நமக்கு எதிரி நாடு என்று நினைத்தால் அவன் இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், பாகிஸ்தானியர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதல்ல நோக்கம். மாறாக இந்த நாட்டை நம்பி வந்தவனை நீங்கள் அப்படியே பாதையில் திருப்பி அனுப்புங்கள், அதுவும் சிகிச்சை பெறுவதற்காக வந்தவனை திருப்பி அனுப்புங்கள் என்று சொல்வது, அதற்காக ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானத்தை ஒரு அரசு, ஒரு மாநில அரசு வெளிப்படுத்தினால் அந்த மாநில அரசை குற்றம் சாட்டுவது என்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் முறையாக செய்யாமல் உங்களுடைய கடமை தவறிவிட்டு இங்கே கிடைப்பவர்கள் மீதெல்லாம் கல்லெறிவதும், இங்கே எதிரில் இருப்பவர்கள் மீதெல்லாம் அவதூறுகளை பரப்புவதும் என்பது ஒரு ஆரோக்கியமான போக்கல்ல. அது இந்த நாட்டுக்கு உகந்ததும் அல்ல. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன். ஜம்மு காஷ்மீரில் நடந்த தாக்குதல் தொடர்பாக என்னென்ன கேள்விகள் எல்லாம் ஆளும் பாஜக அரசு நோக்கி எழுப்ப வேண்டியது இருக்கு அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா சுட்டி காமிச்சு உங்களோட கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. உங்களோட கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.